கட் ஆகுது. அதாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய நான் பிராமின்ஸ் வந்து நிறைய எஜுகேட்டட் பர்சன்ஸாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே கலந்துக்கிறாங்க, பொலிட்டிக்கல் இது எல்லாமே இது பண்ணுறாங்க. பட் ஒரு சில விஷயத்தில் பார்த்திங்கன்னா கேஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் வந்து பிராமின்ஸ் வந்து நான் பிராமின்ஸை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து நிறையா இருப்பு இல்லாமல் போயிடுது. அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த இவங்க அந்த காங்கிரஸ் வந்து தலையிட்டாலும் நான் பிராமின்ஸ்க்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாத போயிடுது அப்படிங்கிறது. அந்த ஓவர்வெல்மிங்லின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அதிகம் இருப்பு இல்லை, கம்போஸ்டாக பிராமின்ஸுக்கு இருக்கிற தகுதி வந்து நான் பிராமின்ஸுக்கு கொடுக்கல அப்படிங்கிறது. சரிங்களா? அதுக்காக வந்து நான் பிராமின்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி தங்களுடைய நலனை பாதுகாக்கிறதுக்காக themselves into political organization to protect the interest. 1912 the Madras Dravidian Association was founded. ஆரம்பிக்கிறாங்க. மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் வாஸ் ஃபவுண்டட். இதில் முக்கியமான செக்ரட்டரியாக யார் இருக்கிறாங்க அப்படின்னா சி நடேசனார். அண்டை பண்ணிக்கோங்க, மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷனில். சரிங்களா? 1916 வந்து he established திராவிடியன் அசோசியேஷன் ஹாஸ்டல் ஃபார் Brahmin students. He also played a key role in bringing the difference between two leading non-Brahmin leaders of the time, T.M. Nair and Tyagaraya. Both of them were earlier part of the Congress and were disillusioned by how non-Brahmins were sidelined in the organization. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் அந்த அசோசியேஷன் மேலே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அதில் செக்ரட்டரியாக நடேசனார் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் பிராமின்ஸுக்கு நிறையா ஹாஸ்டல் வசதியில் ஏற்படுத்தப்பட்டு அவங்களுடைய எஜுகேஷன்ஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இதில் முக்கியமான 2 மெம்பர்ஸ் யார் இருக்கிறாங்க அப்படின்னா டிஎம் நாயர் அண்டு தியாகராயர். அதுக்கப்புறம் 20 November 1916 a meeting of about 30 non-Brahmins was held under the leadership of, அதாவது 30 பேர் கொண்ட நான் பிராமின்ஸ் குழு வந்து யாருடைய தலைமையில் மீட்டிங் நடக்குது அப்படின்னா தியாகராய, டிஎம் நாயர் அண்டு சி நடேசனார் தலைமையில். எங்கே நடக்குது அப்படின்னா சென்னையில் விக்டோரியா பப்ளிக் ஹாலில் வந்து இந்த மீட்டிங் நடக்குது. அவங்க எல்லாரும் சேர்ந்து நான் பிராமின்ஸுக்காக ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அந்த அமைப்போட பேர் தான் என்னென்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிற அமைப்பை வந்து கொண்டு வராங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 3 நியூஸ் பேப்பர் மூலியமாக அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஒன்று இங்கிலீஷில் எழுதப்பட்ட நியூஸ் பேப்பர் ஜஸ்டிஸு, அதுக்கப்புறம் தமிழில் வந்து திராவிடியன், அதுக்கப்புறம் தெலுங்குல ஆந்திர பிரகாஷிகா அப்படிங்கிற 3 நியூஸ் பேப்பர் மூலியமாக இவங்களுடைய பற்றி பிரச்சாரம் செய்கிறாங்க. அன்லைன் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அந்த நியூஸ் பேப்பர்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் த ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆல்சோ ஹெல்டு செவரல் கான்ஃபரன்ஸ் த்ரூஅவுட் த பிரசிடென்சி டு ஷெட் அப் பிரான்ச்சஸ். நிறைய பிரபலம் அடைந்தது ஜஸ்டிஸ் பார்ட்டிங் அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்குது. இதுக்கிடையில் டிமாண்ட் ஆஃப் ரிசர்வேஷன். The non-Brahmins manifesto was released to outlining its objectives, reservation of jobs on non-Brahmins in government services and seats and representative bodies. அதுக்கப்புறம் தன்னுடைய கோரிக்கைகளை வந்து நான் பிராமின்ஸ் வந்து வைக்கிறாங்க. எங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வேணும், எல்லா இடத்துக்குமே சீட்டுங்கிறது வேணும் அப்படிங்கிறது, எங்களை ஒதுக்கக்கூடாது, எந்த கேஸ்ட் அடிப்படையிலோ டிஸ்கிரிமினேஷன், ரேசியல் டிஸ்கிரிமினேஷன், இனவெறி கொள்கையின் அடிப்படையோ எங்களை வந்து ஒதுக்கக்கூடாது, எல்லா இடத்துலையும் வந்து எங்களுக்கு தனியாக இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய மேனிஃபெஸ்டோனா அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்க அறிக்கையை வந்து வைக்கிறாங்க. It opposed the home rule movement as a movement of Brahmins and feared that home rule might given them more power. It also criticized the Congress, a party of the Brahmins. Montagu announcement of political reforms in the Parliament 1917 intensified political discussions in Tamil Nadu. The Justice Party demanded communal representation. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்த உடனேயுமே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஹோம் ரூமில் இருக்கிற பிராமின்ஸ் வந்து எங்கே வந்து கீழே போயிடுவோமோ, நான் பிராமின்ஸ் வந்து முன்னாடி வந்துடுவாங்களோ அப்படிங்கிற அவங்க ஃபியர் வந்து அவங்களுடைய இதில் வந்து உருவாக ஆரம்பிக்கிறது. So, the Madras government was also supportive of the Justice Party as the latter believed that the English rule was conducive for the development of the non-Brahmins. The Act of 1919 provided reservation of seats to non-Brahmins, a move criticized by the Congress but welcomed by the Justice Party. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஓரளவுக்கு வந்து நான் பிராமின்ஸை வந்து யூகிச்சுக்குது. இவங்களை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணனா நமக்கு நமக்கு வந்து நிறைய அளவில் வந்து நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கும், நம்ம லெவலை வந்து உயர்த்துறதுக்கு வந்து அவங்க அடிவேராக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் என்னென்னா, யாருக்கு வந்து இதில் பிடிக்கல அப்படின்னா, காங்கிரஸ்க்கு வந்து நான் பிராமின்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் தருது பிடிக்கல. பட் வந்து இதை யார் வரவேற்கிறாங்கன்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இருக்கிறவங்க இதை வந்து பெரிய அளவில் வரவேற்கிறாங்க.
ஸோ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா காங்கிரஸ்காரங்க வந்து பாய்காட்டட் எலெக்ஷன் ஆஃப் 1920. ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் சொல்கிறத ஒத்துக்கல, ஸோ வந்து நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம், எங்களுக்கு எலெக்ஷனில் வந்து நடத்தப்பட்ட எலெக்ஷனில் நாங்கள் வந்து கலந்துக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கிடையில் ஜஸ்டிஸ் பார்ட்டி கலந்துக்குது. ஜஸ்டிஸ் பார்ட்டி 163 ஆஃப் 90 எலெக்டட் சீட்ஸு, அதாவது வந்து 98 இடத்துல 63 இடத்துல வந்து ஜெயிச்சிடறாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டியில் ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டராக யார் இருக்கிறாங்க அப்படின்னா சுப்பராயலு. அன்லைன் பண்ணிக்கோங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டியில் சீஃப் மினிஸ்டர். இப்போ நம்ம அந்த இதில் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த மேலே ஒன்று நடேசனார், அதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க, செக்ரட்டரியாக இருக்கிறது அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று ஏதோ சொன்னனே, சொன்னல இதுப்பா, அந்த அன்னி பெசன்ட் ஒன்று சொன்னோம், ஹோம் ரூல் லீக், அதில் அன்னி பெசன்ட் ஒன்று சொன்னேன், அவருடைய புக்ஸ் ஒன்று சொன்னோம், இன்னொன்று என்னமோ சொன்னனே, ஹோம் ரூல் லீக்கு ஆர்கனைசேஷன். நடேசனார் தான் சொன்னேன். நடேசனார் தான் செக்ரட்டரியாக இருந்தார் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொன்னோம் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியை பொறுத்தவரையிலும் யார் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாங்கன்னா சுப்பராயலு வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு. ஆஃப்டர் த 1923 எலெக்ஷனில் ராஜா ஆஃப் பனாகல் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபார்ம்டு த மினிஸ்டரி. த ஜஸ்டிஸ் பார்ட்டி இன்ட்ரடியூஸ்டு வேரியஸ் மெசர்ஸ், நிறைய நான் பிராமின்ஸ்க்காக நிறையா வந்து மெசர்ஸ், அதாவது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க, நிறைய கோரிக்கைகளை கொடுத்துருக்குறாங்க. தேவர் ரிசர்வேஷன், என்னென்ன கோரிக்கை முக்கியமாக அப்படின்னா லோக்கல் பாடிஸில் வந்து அவங்க கண்டிப்பாக உறுப்பினராக இருக்கணும், அதுக்கப்புறம் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அவங்களுக்கு இடம் கொடுக்கணும், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு, பணியாளர் தேர்வுக்குழு அப்படிங்கிறதுல அவங்களுக்கும் இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அபாலிஷனா தேவதாசி சிஸ்டம் அப்படிங்கிறது இன வேறுபாடு இருக்கக்கூடாது, ஒதுக்கக்கூடாது அப்படிங்கிறது. அலாட்மெண்ட் ஆஃப் புறம்போக்கு லேண்ட்ஸ் டு த புவர் ஃபார் ஹவுசிங் அண்டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன். புறம்போக்கு இடம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கவர்மெண்ட் நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பகுதியை கொடுத்து அவங்களுக்கு இந்த நிலமாக மாற்றணும், உரிமை நிலமாக மாற்றணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பிரைமரி எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது. டு த டெப்ரெஸ்டு கிளாஸஸ் த்ரோ ஃபீ கன்செஷன்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸு, உதவித்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய உதவித்தொகை கொடுத்து அவங்கள வந்து முன்னாடி கொண்டு வருது. இந்த மாதிரி நிறைய செய்கிறது. சரிங்களா, இதில் 2 கொஸ்டின்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஆல்ரெடி 2 சொல்லிட்டேன். இன்றைக்கி பாருங்கள் 3rd கொஸ்டின், வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அன்னி பெசன்ட் ஆஃப் டு இந்தியா ஃப்ரீடம் ஸ்ட்ரகுள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று. அன்னி பெசன்ட் பேஜ் நம்பர் 59 பாருங்கள், அந்த பேராகிராஃபில் 2nd பேராகிராஃபில் 5th லைனில் ஷி ஸ்டார்டட், அன்னி பெசன்ட் ஸ்டார்டட், சிக்கு பதில் அன்னி பெசன்ட் ஸ்டார்டட் ஹோம் ரூல் லீக் இன் 1960 அண்ட் கேரிட் ஃபார்வர்டு த டிமாண்ட் ஃபார் ஹோம் ரூல் ஆல் ஓவர் இந்தியா, அது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 3 லைன்ஸ் லீவ் பண்ணி பாருங்கள். ஷி ஸ்டார்டட் தி நியூஸ் பேப்பர் நியூ இந்தியா அண்டு காமன்வெல்த் டு கேரி ஃபார்வர்டுகர் ஏஜெண்டா. சரிங்களா, அந்த 2 மட்டும் போதும், அது 2 போதும், 2 எழுதுனாவே போதும், அதே அதிகம்தான். இப்போ இன்னொரு பாயிண்ட் கூட நம்ம எழுதலாம். அந்த மேலே லாஸ்ட்டு இந்த இதுலேயே பாருங்கள், அந்த லாஸ்ட்டு பேராவில் நான் பிராமின்ஸ் மூமெண்ட் அண்டு த சேலஞ்ச் டு காங்கிரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேராகிராஃபுக்கு மேலே இருக்குது. அதில் 2nd த சக்சீடட் டு இம்ப்ரூவிங் த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் த மேட் தம் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். 3 பாயிண்ட்ஸ். ஸ்லோலன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 எழுதுங்க, கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிறவங்க 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஓகேவா, அடுத்தது 4th கொஸ்டின் பாருங்கள். மென்ஷன் த வேரியஸ் மெஷர்ஸ் இன்ட்ரடியூஸ் த ஜஸ்டிஸ் பார்ட்டி மினிஸ்டரி, பேஜ் நம்பர் 60. ஜஸ்டிஸ் மினிஸ்டரி இருக்குது பார்த்தீங்களா, ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா அந்த சுப்பராயலு, ராஜா பனாகல் அந்த 2 பிக்சர் இருக்குது இல்லைங்களா, அவங்க பிக்சருக்கு கீழே பாருங்கள் ஒரு 5 லைன் லீவ் பண்ணி பார்த்தீங்கன்னா த ஜஸ்டிஸ் பார்ட்டி இன்ட்ரடியூஸ்டு வேரியஸ் மெஷர்ஸாக நான் பிராமின்ஸ்ன்னு போட்டு விட்டுட்டு நம்ம அதில் என்ன எழுதலாம், ஒரு 3 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதலாம் போதும். என்ன அப்படின்னா அன்லைன் பண்ணி போட்டுக்கோங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு ஸ்டார் போட்டு எழுதிக்கலாம். அடுத்தது அபாலிஷனா தேவதாசி சிஸ்டம். அடுத்தது அலாட்மெண்ட் ஆஃப் புறம்போக்கு லேண்ட்ஸ் டு த புவர் ஃபார் ஹவுசிங். போதும், ஹவுசிங்கோடு எழுதுனா போதும். இந்த சின்னது தான் 3 பாயிண்ட்ஸ் மட்டும்தான்.
ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு இதை அப்படியே இந்த முடிச்சுட்டு 2 கொஸ்டின்ஸ் மட்டும் ஹோம்ஒர்க் எழுதி அனுப்பிச்சுடுங்க. பாய்ஸ் எல்லாம் வரதே இல்லை, நீங்களாம் பாய்ஸ் எல்லாம் ஹோம்ஒர்க் எழுதி அனுப்பிச்சுடாது இருங்க, பேசிக்கிறேன் பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்குறேன், இன்றைக்கி மட்டும் பாய்ஸ் ஹோம்ஒர்க் வராது இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம். 2 கொஸ்டின்ஸ் 3, 4 மட்டும்தான். சரியா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.